இணையும் சக்திகள் அடுத்தடுத்து தமிழக அரசியலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நடக்க போகிறது. ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். செம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து அண்ணாமலை அவர்கள் தன்னோட புதிய இயக்கத்தை வந்து அறிவித்தாங்க. ஸோ பிஜேபியிலேருந்து நான் அஃபிஷியலாக வெளியே வரேன் அப்படி சொல்லி பிஜேபி கிட்டே கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்தாங்க. ஸோ இப்போ வந்து அண்ணாமலை அவர்களும் ரஜினி அவர்களோட ஒய்ஃப் லதா ரஜினிகாந்தும் ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. தனித்தனியாக ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த 2 இயக்கமும் வந்து ஒன்றாக இணைய போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஜூலை 4ஆம் தேதி வந்து எங்களோட அரசியல் ஈடுபாடு ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இயக்கம் வந்து ஜூலை 4ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து அரசியல் கட்சியாக வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை அந்த அரசியல் கட்சியாக மாறிவிட்டால் அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்களோட பங்கு வந்து அண்ணாமலை கூட ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உறுப்பினர்கள் வந்து இந்த இயக்கத்தில் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதனால் வந்து ரஜினிகாந்தும் அண்ணாமலையும் ஜூலை 4ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த இயக்கத்தை ஒன்றாக இணைந்து செயல்படுவார்கள். இதனால் வந்து இந்த இயக்கம் இன்னுமே வந்து பெருமளவு உயர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து தமிழக அரசியலில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் டக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.